வந்து சம்பல் கொள்ளைக்காரன் வந்து ஒருத்தர் கூட்டு சுட்டு கொன்றாரு. இல்ல ஏதோ ஒரு ராபரி நடக்குது. அப்ப வந்து ஒரு கொலை நடக்குது. அதையும் கோட்ஸே வந்து காந்தி கூட்டு சுட்டு கொன்றது. என்ன மாதிரி கிரைம் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும். இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்னு வந்து லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து பல நேரங்களில் ப்ரூவ் பண்ணாச்சு. லவ் ஜிஹாத் இன்னும் கிடையவே கிடையாது. அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லி நமக்கு தமிழ்நாட்டிலே ஒரு அனுபவம் இருக்கு. சேலத்துல நடந்த விஷயங்கள். அப்போ ஒரு கட்டமைக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அகில உலக இந்த பாசிசம் என்பது வந்து ஏகபோக முதலாளித்துவம். மோனோபொலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவர்களின் ஒரு சாராருக்கு ஆதரவளிப்பது. அது எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு யாருக்கு ஆதரவளிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளவு முதலாளிகள் இருந்தாலும், அதானி தான் உலகத்திலே 2வதோ, 1வதோ பணக்காரரா இருக்கும்போது, அதுக்கு அடுத்தது அம்பானிக்கு, அதானிக்கு நடக்கிற போட்டி அதுதான். இந்த சுதந்திர சந்தை என்பது முதலாளிகளுக்குள் நடத்தும் போட்டி தான். நீங்க வந்து சுதந்திர சந்தையில போய் நீங்க ஒரு முதலாளி எல்லாம் ஆக முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு கதை. அப்ப என்னன்னா, அந்த ஏகபோக முதலாளித்துவத்தின் ஒரு இதெல்லாம் வந்து டெஃபினிஷன். இதெல்லாம் படிச்சிருக்காங்களான்னு தெரியல. இப்போ டிவிலாம் வந்து பேசுறாங்கல்ல, பாசிசம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இன்னொன்று வந்து உலகம் முழுவதும் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் வலதுசாரி கொள்கை உள்ளவர்கள் வந்து பல அரசாங்கங்கள் வருது. இது வந்து ரொம்ப மறுபடியும் அந்த பழைய பாசிசத்துக்கான ஒரு விஷயம் தான். பொருளாதார நவதாராளமய கொள்கை என்பது மறுபடியும் வந்து 1910களில் இருந்த ஒரு முதலாளித்துவத்தின் மறுவடிவமாக வந்து நடுவில் வந்து கொஞ்ச நாள் வந்து கீன்ஸ் தியரின்னு சொல்லி ஓரளவுக்கு சமூக நல பயன்கள் செய்து புரட்சி இந்த மாதிரி வரும்போது அதை வந்து மக்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக ஓரளவுக்கு சில பொருளாதார கொள்கை எடுத்தாங்க கிரேட் டிப்ரெஷன்லாம் வந்தப்போ. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து மறுபடியும் நியோ லிபரலிசம் வந்து அதே மாதிரி கொள்கை வந்திருக்கு. இன்னைக்கு முன்பு இருந்ததை விட அதிக வீரியத்துடன் மக்களை வந்து தாக்குகிறது உலகம் முழுவதும் நடக்குது.